சீக்கிரத்து வரேன். உன் பேர் என்ன? என்ன வண்டிக்குள்ளையா? நீயே தான் பாரு. வைக்க என்னடா நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு சொல்ற? சோத்து மூட்டையா? கொண்டாடுறியே, நான் காத்தாலேயே சாப்பிட்டு விட்டேன். ஏன் உனக்கெல்லாம் பசிக்குதா? சரியான பைத்தியம் போல் இருக்கு. பைத்தியம் இல்லைன்னா காது டமாரம் வெறும் செவிடு. என்ன காது செவிடா? ஆமா ஆமா, தளபதி வீட்டுல இருந்துதான் வர்றது செவிடா. என்னது தளபதி வீட்டுல இருந்தா? அப்ப சரி போப்பா, இது பெரிய விஷயங்க. என்ன அவரை போய் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு நல்ல காலம் காது செவிடா தப்பிச்சோம். தளபதிட்ட சொல்லிருந்தா என் கட்டி என்ன ஆகும்? இல்லன்னா தலையா போயிடும். நான் உற்சவத்துல எப்போ உஷாராதான் இருப்பேன். ஒருவேளை அந்த சித்தூர் நாட்டு சிப்பாய் அந்த வண்டியில ஒழிச்சுக்கிட்டு இருந்தான்னா யார் பதில் சொல்றது? இந்த பக்கம் ஏதாவது வைக்கோல் வண்டி போனதா? ஆமாங்க, வந்ததுங்க இந்த பக்கம் போச்சுதுங்க. அதை நன்றாக பரிசோதனை செய்தீர்களா? சோதனை போட்டாங்களா? என்ன சோதனை போட்டீர்கள்? அந்த வண்டியை ஓட்டி சென்றவன் தான் சித்தூர் நாட்டு சிப்பாய். மடையர்களே, ஓட்டி விட்டு விட்டீர்களே, இருங்கள், வந்து உங்களை பேசிக் கொள்கிறேன். என்னன்னா வம்பா போச்சு, தலைக்கு ஆபத்து வந்து போல் இருக்கு. அக்கிரமா இல்ல இருக்கு, நம்ம நல்லா தானே பார்த்து அனுப்பிச்சோம். செவிட மாதிரி நடிச்சு நம்ம குடியங்க கட்டுட்டான். இந்த பக்கமா யாராவது குதிரை மேல வேகமா போனானா? போனாருங்க, வேகமா போனீங்க. இன்னும் பேசிட்டாங்க போனாரு. மடையர்களே, அவனை சரியாக கவனித்தீர்களா? அவன் தான் சித்தூர் நாட்டு சிப்பாய். உங்களை ஏமாற்றி இருக்கிறான். கோட்டை விட்டு விட்டீர்களே, வந்து என்ன செய்கிறேன் பார். இதை உணராமல் நாளை என்றோ
கவி குயில் கானா தில்லானா இது சரிதானா கவி குயில் கானா தில்லானா இது சரிதானா காலமும் வீணா இனி போனா வருமாதானா காலமும் வீணா இனி போனா வருமாதானா கவி குயில் நான் கவி குயில் நான் கவி குயில் நான் அதனால் इधर आओ आओ जी मुझे देखो देखो जी इधर आओ आओ शोकाडुम बुलबुल पारुंग गुंजल सा प्यारी गुलजार पाडुम तालम पोडुंग அசைந்தாடும் சிற்பம் நான் தானே உனது அன்பை தேடினேனே அசைந்தாடும் சிற்பம் நான் தானே உனது அன்பை தேடினேனே அனுராக லீலையாலே அலைமோதி ஏங்கினேனே அனுராக லீலையாலே அலைமோதி ஏங்கினேனே கடை கண்ணால் பாராயோ ஆசை மன்னா வாராயோ हम टेका में ये शोकाडुम हाय शोकाडुम बुलबुल पारुंग गुंजल सा प्यारी गुलजार पाडुम तालम पोडुंग சலாம் அலைக்கும் ஆலம்பனா. ஓ மாலிக் கபூர், நீ வருவதாக செய்தி இல்லையே, எப்போது வந்தாய்? சாம்ராஜ்யத்தின் எல்லையிலே காலடி வைத்த பிறகு இந்த அடிமை ஆலம்பராவின் தரிசனத்தை தான் முதலில் பெற்றிருக்கிறான். ஷாபாஷ் ஷாபாஷ். மாலிக் கபூர், ரஜபுத்திர நாட்டில் உனக்கு கிடைத்த வரவேற்பு எப்படி? ஆடம்பரமான வரவேற்பு, அமோகமான உபச்சரிப்பு. உனக்கு அளித்தார்களா? இல்லை ஜெகம்பனா, தங்கள் கீர்த்திக்கும் புகழுக்கும் அடிபணிந்து அவர்கள் காட்டிய மரியாதை அத்தனையும். மாலிக் கபூர், தென் திசை நாடுகளின் நிலைமை எப்படி? அங்கே நல்லாட்சி நிலவுகிறது, நாட்டில் வளம் கொழிக்கிறது. படைபலம் இருக்கிறது இருக்கிறது. இல்லாதது என்ன? அதை சொல் முதலில். ஒற்றுமை இல்லை சிற்றரசர்களிடையே. ஷபாஷ் ஷபாஷ். மாலிக் கபூர், நமது சாம்ராஜ்ய விஸ்தரிப்பு திட்டத்திற்கு அது ஒன்றே போதுவே. போதிய காரணமின்றி போர் துவங்கினார். நாடாசை பிடித்த நவாப் என்று தங்களை எதிர்கால சரித்திரம் எள்ளி நகையாடி ஏசும் ஆலம்பனா. அதற்கு வேறு வழி வகுத்திருக்கிறேன். என்ன? உதயபூர் நாட்டிலே ஒரு அற்புதத்தை கண்டேன். என்ன அப்படிப்பட்ட அற்புதம்? நமது நாட்டில் இல்லாத அற்புதம். உதயபூர் மன்னனின் மகளே ஒரு அற்புதம். உலகத் தழகெல்லாம் திறந்திருக்கும் அவள் முகமே ஒரு அற்புதம். உயிரை பறிக்கும் திறன் படைத்த அவள் நடனமே ஒரு அற்புதம். உங்கள் உப்பருகையிலே அவள் ஒரு முறை நடை பயின்றால் போதும், அதுவே அற்புதத்திலும் அற்புதம். வேண்டாம் மாலிக் கபூர், வேண்டாம். இந்த மதுவை விட அதிக மயக்கத்தை தந்து விட்டது நீ அவள் அழகை பற்றி தந்த விளக்கம். மாலிக் கபூர், அந்த அழகி என் இதய பீடத்திலே நாட்டியமாட வேண்டும். அதற்காக நீ என்ன வேண்டுமானாலும் கொண்டு போ. அவளை மட்டும் என்னிடத்தில் கொண்டு விடு. உதயபூர் மன்னனிடம் காணிக்கையாக கேட்போம் அவன் பெற்ற மாணிக்கத்தை. சபாஷ் சபாஷ். மாலிக் கபூர், புறப்படு, இன்றைக்கே புறப்படு. இப்பொழுதே புறப்படு. அந்த அழகியை மட்டும் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டால் நீ கேட்கும் பரிசை உனக்கு நான் அளிக்கிறேன். ஜி, தங்கள் பாராட்டுரைகளே போதும், அதுவே எனக்கு பெரிய பரிசு. வருகிறேன். சென்று ஊர்களை சுற்றி பார்ப்பதில் உல்லாசம் மட்டுமா? அறிவு, ஆற்றல், அனுபவம் எல்லாமே உயர்கின்றன அம்மா. இந்த பாரத நாட்டிலே நான் பார்க்காத இடமில்லை. பிரேம்சிங், ஊர் சுற்றினால் போதுமா? உன் தாயின் உள்ளக்குறை தீர வேண்டாமா? உள்ளக்குறையா? உங்களுக்கா? என்னம்மா இது? நான் இதுவரை உங்களிடமிருந்து கேட்டிராத வார்த்தையாக இருக்கிறது. பயந்து விடாது. உன் திருமண பிரச்சனை தான் அப்படி சொன்னேன். நம் சந்ததி நிலைக்க வேண்டாமா பிரேம்சிங்? எனக்கு திருமணமாக வேண்டும், என் மக்கள் உங்கள் மடியிலே தவழ்ந்து விளையாட வேண்டும், அதை பார்த்து நீங்கள் ரசிக்க வேண்டும், அவ்வளவுதானே? அப்பா பாப்பா, இந்த குழந்தை வளர்ப்பிலே தாய் குலத்திற்கு சலிப்பே ஏற்படாது போல் இருக்கிறது. வளர்க்கும் தாயாக இருப்பதில் தான் ஒவ்வொரு பெண்ணும் பெருமை கொள்கிறாள். அது இருக்கட்டும்,
நான் கேட்டதற்கு பதில்? நான் எப்போது உங்கள் விருப்பத்திற்கு குறுக்கே நின்றிருக்கிறேன்? அம்மா, இனிமே குறுக்கவும் நிக்க மாட்டாரு, நெடுக்கையும் ஓட மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க அப்போது சம்பந்தம் எங்கே வைத்துக் கொள்ளலாம்? கூர்ஜரத்தின் இளவரசி ஒரு பேரழகியாமே. அழகிதான், ஆனால் கால் கொஞ்சம் ஊனம். நல்ல வேலை காலம். நாகபுரி ராஜகுமாரி? ஐயோ, அவள் பெரிய குண்டோதரி. அதனால நல்லா சரியா இருக்கும். ஜெயபுரி மன்னன் மகள்? ஐயா, மகளா அந்த பொண்ணு? மகா ராட்சசியா. எல்லாம் நான் கேள்விப்பட்டதற்கு நேர்மாறாக இருக்கிறதே. அம்மா, இப்ப நீங்க மகாராஜா கிட்ட எதை கேட்டாலும் எல்லாம் நேர்மாறா தான் இருக்கும். ஏன் அப்படி? நீயே யாரையாவது தேர்ந்தெடுத்திருக்கிறாயா? அம்மா, யாத்திரை போனதுல கை மேல கிடைச்ச பலனே அதானுங்களே. அவரை கேளுங்க. யார் இந்த பாக்யவதி? அவள் பெயர்? ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாதும்மா, அவரையே கேளுங்கம்மா நீங்க. சொல் பீம்சி, யார் அது? உதயபூர் மன்னன் மகள் பத்மினி. பத்மினி, அழகான பெயர். குணம்? குணமா? பத்திரமாத்து தங்கம்னா பாத்துக்கங்களேன், அதுவும் அவருதான் சொல்லணும். அப்படியா? அப்போது சித்தூரின் வருங்கால ராணி பத்மினி என்று சொல். நீங்கள் அங்கீகரித்தால் தான் அம்மா. அங்கீகாரம் மட்டுமா, அம்மாவோட ஆசீர்வாதமும் உண்டு. சந்தோஷம் மகனே, சந்தோஷம். உதய்பூர் ராணா நமது சமஸ்தானத்திடம் மிகுந்த விசுவாசம் உள்ளவர். உன் திருமணத்திற்கு பெண் கேட்டு நானே அவருக்கு லிகிதம் அனுப்புகிறேன். என்ன சிரித்தது போலே தங்க சிற்பம் சிரித்தது நேரே. சிட்டு சிரித்தது போலே தங்க சிற்பம் சிரித்தது நேரே.
கட்டி கரும்புகளாலே கட்டி கரும்புகளாலே செய்த காவிய பெண்மையில் நீயே கட்டு மலர் சரம் கொண்டு தரும் கைகளுக்கும் மனம் உண்டு கட்டு மலர் சரம் கொண்டு தரும் கைகளுக்கும் மனம் உண்டு 10 தரம் புகழ்ந்தாலும் 10 தரம் புகழ்ந்தாலும் அதில் பாதி மனம் உமக்கன்றோ ஆழம் மிகுந்தது உள்ளம் இந்த ஏரியை போலே ஆழம் மிகுந்தது உள்ளம் ஆழம் மிகுந்தது உள்ளம் இந்த ஏரியை போலே அதில் ஆசை உருவங்கள் ஆடும் இந்த ஓடத்தை போலே அதில் ஆசை உருவங்கள் ஆடும் இந்த ஓடத்தை போலே கோடி அலை வந்து போகும் தென்றல் கூட்டி வருவதனாலே காதல் அலை நெஞ்சில் மோதும் நீங்கள் கண்ணெதிரே இருந்தாலே சிட்டு சிரித்தது போலே தங்க சிற்பம் சிரித்தது நேரே உள்ளம் இரண்டும் இணைந்தால் அதுதான் உலகின் உயிரோட்டம் காதல் உள்ளம் இரண்டும் இணைந்தால் அதுதான் உலகின் உயிரோட்டம் பிள்ளை குணத்துடன் பேசிடும் மொழியே பிள்ளை குணத்துடன் பேசிடும் மொழியே அழகிய தேரோட்டம் காதல் உள்ளம் இரண்டும் இணைந்தால் அதுதான் உலகின் உயிரோட்டம் ஒரு நாள் ஒரு நேரம் பிரிந்தாலும் இரு கண்கள் உலகெங்கும் தேடிவிடும் ஒரு நாள் ஒரு நேரம் பிரிந்தாலும் இரு கண்கள் உலகெங்கும் தேடிவிடும் வருவார் என்னும் செய்தி வழியினில் வரும் முன்னே வருவார் என்னும் செய்தி வழியினில் வரும் முன்னே மனம் அந்த பாதையில் ஓடிவிடும் ஆடாமல் அசையாமல் பார்த்திருக்கும் காதில் மலர் விழும் ஒலி கூட கேட்டுவிடும் வரவில்லையேல் எண்ணம் கனலாகிடும் அருகே வந்தால் கண்ணம் கனியாகிடும் உள்ளம் இரண்டும் இணைந்தால் அதுதான் உலகின் உயிரோட்டம் காதல் உள்ளம் இரண்டும் இணைந்தால் அதுதான் உலகின் உயிரோட்டம் வரவேண்டும் வரவேண்டும். முன்னறிவிப்பில்லாமல் தாங்கள் திடீரென வந்ததால் அரசாங்க மரியாதையோடு தங்களை வரவேற்க முடியவில்லை. பரவாயில்லை, நெருங்கிய நண்பர்களுக்குள் சம்பிரதாயங்கள் தேவையில்லையே. உட்காரு. சக்கரவர்த்தி உங்களை மிகவும் விசாரித்தார். அவருக்கு என் நன்றி. உங்களுடன் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச சக்கரவர்த்தியார் என்னை அவசரமாக அனுப்பியிருக்கிறார்.
அவருடைய கட்டளையை நிறைவேற்ற எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன். உண்மையாகவா? இதில் சந்தேகம் எப்படி இருக்க முடியும்? அப்படியானால் எந்த ரஜபுத்திர மன்னனுக்கும் கிடைக்க முடியாத கௌரவம் தங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சந்தோஷம். விஷயத்தை விளக்கமாக சொல்லுங்கள். சக்கரவர்த்தியார் தங்களுடன் சம்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறார். என்ன? தங்கள் மகள் இளவரசி பத்மினியை தான் மனம் புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார். மாலிக் கபூர், இதோ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி தங்களுக்கு அனுப்பியிருக்கும் லிகிதம். படித்து பார்த்து பதில் சொல்லுங்கள். மாபெரும் மன்னர் ஒரு சாதாரண சிற்றரசனுக்கு மாப்பிள்ளை ஆகிறார் என்றால் அது நீங்கள் செய்த பாக்கியம். மாலிக் கபூர், ராஜபுத்திரர்களை சரியாக புரிந்து கொள்ளாத உமக்கும் உமது மன்னருக்கும் என்னுடைய அனுதாபங்கள். என்ன? வீர பரம்பரையிலே பிறந்தவர்கள் நாங்கள். வேற்று நாட்டாரோடு சம்பந்தம் செய்து கொள்ள வெட்கப்படுபவர்கள் நாங்கள். அரசே, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துவிட வேண்டாம். இல்லை, அவசரப்பட்டிருந்தால் இந்த லிகிதம் கொண்டு வந்த உமக்கு கிடைத்திருக்கும் மரியாதையை வேறு விதமாக இருந்திருக்கும். அரசே, சக்கரவர்த்தியின் வேண்டுகோளை நிராகரித்தால் விளைவு விபரீதமாயிருக்கும். எச்சரிக்கிறேன். வணக்கம் மகாராஜா. சித்தூர் நாட்டில் இருந்து ஒரு தூதுவன் தங்களை சந்திக்க வந்திருக்கிறான். வரச் சொல். வணக்கம் அரசே. எங்கள் சித்தூர் நாட்டு இளவரசர் அவசரமாக தங்களை காண என்னை அனுப்பி இருக்கிறார்கள். சரி, வந்த காரியம் என்ன? அந்தரங்கமாக பேச வேண்டும். இவர் யார் என்று தெரிந்தால் மிகவும் நலமாக இருக்கும். சாம்ராஜ்யத்தின் தளபதி மாலிக் கபூர். மாலிக் கபூர்? ஓ, இவர்தான் அந்த மாலிக் கபூரா? எங்கள் சித்தூர் நாட்டில் குழந்தை முதல் கிழவர்கள் வரை இவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பற்றியா? ஆமா, தாங்கள் எங்கள் நாட்டு சிப்பாய் ஒருவனிடம் வாட்போரில் தோற்றுவிட்டீர்களாம். பாவம். அதை அவன் எங்கள் நாடு பூராவும் சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். டெல்லி பாதுஷாவிற்கு எங்கள் நாட்டு மக்கள் அனுதாப செய்தி அனுப்ப ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன? கத்திய உருவினால் மட்டும் போதாது தளபதியாரே, கரத்திலே அதை உறுதியோடு பிடிக்க வேண்டும், களத்திலே அதை வீரத்தோடு வீச வேண்டும். அவசரப்பட்டு தோல்வியின் எண்ணிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளாதீர்கள். சிப்பாய், வந்த காரியத்தை விட்டுவிட்டு ஏன் வீண் சண்டை விளைக்கிறாய்? பாருங்கள் பிரபு, பேசிக் கொண்டிருக்கும் போதே கத்திய உருவினால் ஒரு ரஜபுத்திர வீரனின் ரத்தம் கொதிக்காதா? சரி சரி, வந்த காரியத்தை சொல். எங்கள் நாட்டு இளவரசரை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் அழகின் பிறப்பிடம், வீரத்தின் இருப்பிடம், அஞ்சா நெஞ்சம் படைத்த சிங்கம். ஆம், கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் உங்கள் மகள் பத்மினியை மணக்க விரும்புகிறார். என்ன? இதோ லிகிதம். அவரை மருமகனாக அடைய தாங்கள் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அரசே. என்ன தளபதியாரே? சரி, உமது இளவரசருக்கு எனது மகளை கொடுக்க சம்மதித்து விட்டேன். மிக்க சந்தோஷம். என்ன? அரசே, எங்கள் சக்கரவர்த்தியை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள். இதனால் உங்கள் சக்கரவர்த்தி எதற்காக அவமானப்பட வேண்டும்? அலாவுதீன் கில்ஜி என் மகளை மணக்க விரும்புவதாக இவரிடம் லிகிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அதற்கு தாங்கள் என்ன பதில் சொன்னீர்கள்? மறுத்து விட்டேன். இவ்வளவுதானா? போகட்டும், பாவம். அரசே, என்னை நீங்கள் அவமானப்படுத்தியதற்கு பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன். உதயபூரும் சித்தூரும் சீக்கிரத்தில் சின்னாபின்னமாக்கப்படும். வருகிறேன். ஒரு வார்த்தை, தாங்கள் தளபதியாக இருந்தால் நிச்சயம் அது நடக்காது. பிரபு, தங்கள் சம்மதத்தை ஒரு லிகிதத்தில் வரைந்து தந்தால் நான் இன்றே புறப்பட சௌகரியமாக இருக்கும். நான் என் சம்மதத்தை தான் தெரிவித்தேனே தவிர என் மகளின் விருப்பத்தை அறிய வேண்டாமா? ஆதலால் இன்று தங்கி நாளை என் பதிலோடு புறப்படும். ஆமாம் ஆமா, தங்கள் உத்தரவுப்படியாக. இளவரசர், தங்களை சந்திப்பதற்கு மகாராஜா வந்து கொண்டிருக்கிறார். அம்மா பத்மினி, அப்பா, உங்கள் முகம் ஏன் குழப்பமடைந்திருக்கிறது? குழப்பமல்ல, இது கொதிக்கும் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. என்னப்பா சொல்கிறீர்கள்? உன் அழகை பற்றி கேள்விப்பட்ட அலாவுதீன் கில்ஜி உன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று தூது அனுப்பினார். மடைய ராஜபுத்திர பெண்களை அலங்கார பதுமைகள் என்று நினைத்து விட்டானோ?
நீங்கள் என்ன பதில் அளித்தீர்கள் அப்பா? நான் அளித்த பதில் மன்னன் அனுப்பிய லிகிதத்தை கசக்கி தூதுவன் முகத்தில் வீசி எறிந்தேன். மானமற்றவர்களுக்கு அளித்த நல்ல பதில். அப்பா, உங்கள் குழப்பத்திற்கு காரணம் புரிந்துவிட்டது. நீங்கள் அளித்த பதிலை கண்டு ஆத்திரம் கொண்டு எங்கே அலாவுதீன் கில்ஜி நம் மீது போர் தொடுப்பானோ என்று கலவரம் அடைகிறீர்கள். அப்பா, அப்படி ஏதேனும் நேர்ந்தால் முதலில் உங்கள் மகளுடைய கையில் தானப்பா வாழ் மின்னும். நமது ரத்தத்திலே ஊறிய வீரம் வெற்றிக்கு வழிகாட்டும். உன் மனோதிடத்தைக் கண்டு பெருமைப்படுகிறேன் மகளே. ஆனால் என் குழப்பத்திற்கு காரணம் அதுவல்ல. உன் சம்மதம் இல்லாமல் ஒரு காரியம் செய்து விட்டேன். தந்தை அளித்த வாக்குறுதியை மகள் காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கையின் பேரில் செய்து விட்டேன் அம்மா. என்ன வாக்குறுதி அப்பா? யாருக்கு அளித்தீர்கள்? உன்னை மனம் செய்து கொள்ள விரும்பி சித்தூர் நாட்டு இளவரசன் பீம்சிங் தூது அனுப்பியிருக்கிறார். நான் சம்மதம் அளித்து விட்டேன். அப்பா, திருமணத்தை பற்றி என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் நீங்கள் ஏனப்பா சம்மதம் அளித்தீர்கள்? என் மனதிற்கு உகந்த கணவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் உரிமையை எனக்கு தர ஏனப்பா மறந்து விட்டீர்கள்? அம்மா, பீம்சிங் அழகுள்ளவன், சிறந்த வீரன், கலைகள் பல கற்றவன். இருக்கட்டும் அப்பா, 1000 நற்குணங்கள் பொருந்தியவனாக இருக்கட்டும். ஆனால் எனக்கு மாலையிடும் தகுதி உள்ளவனா என்பதை நான் தானே சொல்ல முடியும். சொல்லுங்கள் அப்பா. அலாவுதீனின் பகையை சமாளிக்க வேண்டுமானால் நீ சித்தூர் மன்னனை மணக்கத்தான் வேண்டும் அம்மா. உன் வாழ்க்கையோடு அரசியலும் சம்பந்தப்பட்டிருக்கிறது மகளே. அரசியல் அரசியல் என்று சொல்லி உங்கள் மகளுடைய வாழ்க்கையை பாழாக்கலாம் அப்பா. அம்மா, நாம் நாட்டுக்காக வாழ்கிறோம், நாட்டு மக்களுக்காக வாழ்கிறோம். நம்முடைய சொந்த ஆசைகளுக்காக, சுயநலத்துக்காக நாம் வாழ முடியாதம்மா. இது அரச குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்ட சாபக்கேடு. இந்நாட்டையும் என் மானத்தையும் காப்பாற்ற வேண்டுமானால் இந்த திருமணத்திற்கு நீ சம்மதம் அளித்துத்தான் ஆக வேண்டும் அம்மா. நான் வருகிறேன் அம்மா. அப்பா, அப்பா. ஐயா, இளவரசி, தங்களை சந்திக்கும் பாக்கியம் பெற்றதால் நான் பிறந்த பயனை அடைந்து விட்டேன் என்று. எங்கள் இளவரசருக்கேற்ற எழிலரசி நீங்கள். ஐயா, எங்கள் மன்னருக்கேற்ற சொர்ண பதுமை. நிறுத்துங்கள். நான் பேச வந்தது வேறு விஷயம். மன்னிக்கும். என்ன விஷயம்? சித்தூர் மன்னனுக்கு மனம் பேச வந்த தூதுவர் நீங்கள் தானே? அந்த பெருமைக்குரியவன் நான் தான் இளவரசி. நான் அவரை மணந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன் என்ற செய்தியை தயவு செய்து அவருக்கு தெரிவித்து விடுங்கள். இளவரசி, எனக்காக அவரும் அவருக்காக நானும் பிறக்கவில்லை என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் தந்தை வாக்கு மணக்கப் போவது நான், அவரல்ல. சம்மதம் என் தந்தை அளித்தாலும் முடிவு என்னுடையது என்பதை நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் இளவரசர் கூட மறக்க வேண்டாம். இளவரசி, எங்கள் இளவரசரை ஒருமுறை சந்தித்திருந்தால் நீங்கள் இத்தகைய முடிவுக்கு வந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அவரே நேரில் வந்திருந்தாலும் என் பதிலில் மாற்றம் இருக்காது. இளவரசி, எங்கள் இளவரசர் அழகுள்ளவர், வீரம் நிறைந்தவர், விவேகி. போதும் வர்ணனை. நான் சொல்ல வேண்டியதை சொன்னேன். நான் வருகிறேன். நில்லுங்கள் இளவரசி. எங்கள் மன்னர் எதையும் எளிதில் விரும்பி விட மாட்டார். ஆனால் விரும்பியதை அடையாமல் இருக்கவும் மாட்டார் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட துணிச்சல் அவருக்கு இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் சகித்துக் கொள்ள தயாராக இருக்க சொல்லுங்கள். இளவரசி, சித்தூருக்கும் உதயபூருக்கும் தீராத பகையை தாங்கள் உண்டாக்குகிறீர்கள். இதனால் விளையப்போகும் ஆபத்துகளையும் பயங்கரங்களையும் சற்று சிந்தித்து பாருங்கள். நில்லுங்கள் ஐயா. ஏற்கனவே தன் மனதை வேறு ஒருவருக்கு பறிகொடுத்து விட்ட ராஜபுத்திர பெண் மற்றொருவரை மணக்க எப்படி சம்மதிப்பாள்? நீங்களே சொல்லுங்கள். அப்படி தங்களுடைய காதலுக்கு பாத்திரமான அந்த பாக்கியசாலி யார் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? என்னை நம்பி என்னிடம் உண்மையை சொன்னால் என்னால் முடிந்த உதவிகளை எல்லாம் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறேன். சொல்லுங்கள். நான் காதலித்தது ஒரு சாதாரண சிப்பாய், அதுவும் சித்தூர் நாட்டு சிப்பாய். உங்களுடைய அந்தஸ்திற்கு கேவலம் ஒரு சிப்பாயா நீங்கள் காதலிப்பது? காதலில் அந்தஸ்து குறிக்கிடுவதில்லை. காதல் இளவரசி, காதல் கண்மூடித்தனமானது. கைவிடுங்கள்.
கண்ணியமாக எங்கள் அரசரை மணந்து கொள்ளுங்கள். உங்கள் உபதேசம் எனக்கு தேவையில்லை. இளவரசி 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 நீங்களா? என்னை ஏன் இப்படி சோதித்தீர்கள்? நான் என்ன குற்றம் செய்தேன்? சோதிக்கவில்லை கண்ணி, என் கடமையைத்தான் செய்தேன். காதலித்த பெண்ணை கைவிடுவதும் மற்றொருவருக்கு தானே வலிய வந்து மணமுடிக்க நினைப்பதுமா கடமை? என்ன செய்வது இளவரசி? அரசருக்கு பணிபுரியும் சாதாரண சிப்பாய் தானேனா? இருப்பினும் நீங்கள் வீரத்தை இழந்து விடவில்லையே, தன்மானத்தை விட்டு விடவில்லையே, மனசாட்சி கொன்று விடவில்லையே. இளவரசி போதும். இனி என் வாழ்க்கையில் மணந்தால் உங்களை மணப்பேன், இல்லை என்றால் மரணத்தை அணைப்பேன். இது சத்தியம். இளவரசி கவலைப்படாதே, உன்னுடைய உண்மையான காதலை உணர்ந்து கொண்டேன். இனி எது நேரும் சரி, நீ எனக்கே உரித்தானவள். நமது களங்கமற்ற காதலின் மீது ஆணை. சுவாமி, ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், நீ பீம்சிங்கை மணப்பதாக உன் தந்தையிடம் சம்மதித்து விடும். மறுபடியும் நம்பிக்கை இல்லாத ஒருவன் மீதா நீ காதல் கொண்டாய். இல்லை, உங்களை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். நம்பிக்கை வீண் போகாது. நான் இருக்கும் வரை எதற்கும் பயப்படாது. திருமண ஏற்பாடுகள் நடக்கட்டும். மணவரையில் நீ நுழைவதற்கு முன் உன் கரம் பிடிக்க நான் வந்து விடுவேன். அதுவரை உறுதியோடு. கடைசி வினாடி வரை உங்களை எதிர்நோக்கி காத்திருப்பேன். தவறினால் தவறாது இளவரசி, தவறாது. சிப்பாய். இளவரசி மகாராணி, இதோ லிகிதம். இளவரசியை நீ பார்த்தாயா? நல்ல அழகுதானே. உதயபூர் பிரமாதமான நகரமா? மகாராஜா எப்படி? அங்கு என்னென்ன புதுமகளை பார்த்தாய்? நான் எதையுமே பார்க்கலீங்களே. ஏய் மலையா, மகாராணி கேக்குறத புரிஞ்சுக்காம பேசுறியே. மகாராணி, தேவாலனுக்கு காது கொஞ்சம் மந்தம். 1 வருஷமா தான். ஓஹோ, அப்படியா? எனக்கு தெரியாதே. பாவம், நல்லவன். டேய் தேவால், மகாராணி இளவரசியை நீ பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் எப்படிங்க பார்க்க முடியும்? நான் தான். நிறுத்திக்க. நல்ல வேளை உதயபூரையே பார்க்கலன்னு சொல்லாம போனீங்க. சரி, நீ போய் வா. மகாராணி, எனக்கு காது புரியுது. போய் வைத்தியம் பண்ணிக்க போ. பீம்சிங், இத படித்து பார். மகாராணி, நானும் என் மகள் பத்மினியும் செய்த மகா பாக்கியம் என்ற சம்பந்தம். சுபஷ்ய சீக்கிரம் என்ற வாக்குப்படி இத்திருமணத்தை விரைவில் நிறைவேற்றி வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். விரைவில் ஆவணம் செய்யுங்கள். இப்படிக்கு உதயபூர் ராணா. நான் தான் சொன்னேன், அவர் நமக்கு மிகவும் வேண்டியவர் என்று. அதனால் தான் நம் வேண்டுகோளை அவர் மறுக்கவில்லை.